सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। सत्यम तथापि शास्त्रकाराणां पुरुषार्थसिद्ध्यर्थं शास्त्रमध्ययनं ततश्च पुरुषार्थकथनार्थं धर्मग्रहणम् इति சத்தியம்னு சொல்றது பூர்வபக்ஷம். நம்ம சித்தாந்தத்துல தான் ஏற்கனவே முடிச்சோம். இப்ப சத்தியம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது பூர்வபக்ஷி ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்றான், சாஸ்திரக்காரெல்லாம் சாஸ்திரம் எதுக்காக பண்ணியிருக்கான், படிக்கிறவாளுக்கு அவளுக்கு அபீட்சமான புருஷார்த்தம் சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே. ஏன் அப்போ தர்மம் மாத்திரம்தான் புருஷார்த்தம் இல்லை, மோட்சமும் புருஷார்த்தத்தை சேர்ந்ததுதான். ஆகையால தர்மம் புருஷார்த்தத்துக்கு உபலட்சணமாக வச்சுக்கணும், தர்மம் மாத்திரம் எடுத்துக்கணும்னு வச்சுக்க முடியாது. ஆக அதாதோ தர்ம ஜிக்ஞாசா அப்படிங்கிற சூத்திரத்துல தர்மான சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா அது புருஷார்த்தம் அப்படிங்கிற அர்த்தத்துல வச்சுக்கணும். அப்ப மோட்சமும் அதுல சேரத்தான் செய்யும். கடைசி புருஷார்த்த கथनार्थம் தர்ம கிரகணம். இப்ப சித்தாந்தி சொல்றார், ஏவம் கருதி தர்ம இत्येव कृत्वा विचारो भवतु तस्य पुरुषार्थत्वात् सन्दिग्धत्वाच्च. இந்த சமயம் சாஸ்திரக்காரன்னா புருஷார்த்தத்துக்காக தான் சாஸ்திரம் பண்ணுவாங்க, நான் ஒத்துக்கிறேன், சரிதா. ஆனா தர்மம் புருஷார்த்தம் தானே. அப்ப தர்மத்துக்கு அர்த்தத்தை மாற்றணுங்கிற அவசியமே இல்லையே. தர்மத்தை பத்தி அவ விசாரம் பண்ணினா அது புருஷார்த்தத்தை பத்தி பண்ணலேன்னு அதே 4 விதமான புருஷார்த்தத்துல தர்மம் புருஷார்த்தம் தானே. அப்ப தர்மம் சொல்றதை ஏன் மோட்சம்னு அர்த்தம் வச்சுக்கலாம்னு அவங்க அவசியமே இல்லையே. புருஷார்த்தத்தை பத்தி சாஸ்திரம் பண்ணுவான், ரைட்டு. தர்மத்தை பத்தி ஒரு விசாரம் பண்ணினா தர்மம் புருஷார்த்தமானதுனாலே புருஷார்த்தத்தை பத்தின விசாரம் தான் இது சாஸ்திரம் தான். அதனால தர்ம சப்தத்துக்கு அர்த்தத்தை பொதுவா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன. தக்க புருஷார்த்தத்வா சந்திகத்வா, அது புருஷார்த்தம் தான் தர்மம். அதே சமயத்துல தர்மத்துல சந்தேகம் இருக்கிறதுனாலே விசாரிக்க வேண்டிய அவசியமும் இருக்கு. அதனால அதை பத்தின சாஸ்திரம் பண்றதுல ஒன்றும் தப்பே இருக்கு. சகாச்ச அது மாத்திரம் இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா தர்மசப்தத்தினாலே தர்மத்தை மாத்திரம் தர்ம ஜிக்ஞாசா சூத்திரத்துல சொல்லி இருந்தால்தான் 2வது சூத்திரம் அதுக்கு ஒத்துப்போகும். 2வது சூத்திரத்துல தர்மத்துக்கு லட்சணம் சொல்றார், தர்மத்துக்கு மட்டும் லட்சணம் சொல்றாரு, அது புருஷார்த்த லட்சணம் இல்லை. அதான் பிரம்மத்துக்கு லட்சணம் அங்க வராது, அந்த லட்சணம் பிரம்மத்துக்கே வராது. அப்பேற்பட்ட லட்சணம் சொல்றார். ஆகையால அவர் எதை நிரூபணம் பண்றதுன்னு ஆரம்பிச்சாரோ அதை பத்தி தானே லட்சணம் சொல்லணும். அப்ப தர்மத்துக்கு மட்டும் லட்சணம் சொல்லி இருக்கிறதுனாலே தர்ம ஜிக்ஞாசா சூத்திரத்துல தர்மத்தை மாத்திரம் தான் எடுக்கணும், பொதுவா பண்ணக்கூடாது. ததாத உத்தரமபி சூத்திரம் அனுகுணம் பவதி சோதனா லட்சணோ தர்ம தர்மஸ்வரூப விப்ரதிபத்தி நிராசபதி. அந்த சூத்திரம் இருக்கே எதுக்காக வந்தது தெரியுமோ, தர்மஸ்வரூபத்துல ஆளுக்காக ஒவ்வொன்றும் இதுதான் தர்மம் அதுதான் தர்மம்னு விப்ரதிபத்தி பண்ணிட்டு இருக்கா. அதை நிராசம் பண்ணி வேதனை சொல்லி கொடுத்ததுதான் தர்மம் அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்காக வந்ததுதான் அந்த சூத்திரம். ஸ்வரூப விப்ரதிபத்தி நிராசகரம் இதரதா வேதார்த்த விப்ரதிபத்தௌ தன் நிராகார்த்தம் சோதனா லட்சணோ வேதார்த்தா அப்படின்னா இருக்கணும். வேதத்துல அர்த்தம் என்னங்கிற விப்ரதிபத்தி வந்ததுன்னு இருக்கணும். அப்படி சொன்னா அவர் சூத்திரம் என்ன பண்ணிருக்கணும், சோதனா லட்சணோ வேதார்த்தா அப்படி சொல்லி. அப்படி இல்லை. யதா ந தர்ம கிரகணே சதி வேதார்த்த விப்ரதிபத்தி சத்யா நிராகர்த்தம். தர்ம கிரகணம் பண்ணினால் வேதத்தினுடைய அர்த்தத்திலே ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படக்கூடிய விப்ரதிபத்திய நிரசனம் பண்ண முடியுமா? ஆனா முடியாது.
यत्तावत् चोदनालक्षणो योऽर्थः सः धर्मः इति धर्मत्वं व्याप्येत यदि तावत् இப்போ எத்தாவத்துங்கிறது எதிதாவத்துன்னு வச்சுக்க வேண்டியது. எத்தாவத்துன்னு இருந்தா பரவாயில்ல, அதே வச்சுக்கோ. ததா சைவ வேதார்த்தோ நான்யஹா இது நிலவுக்கு, அதாவது இது எதை சொல்லி கொடுக்கிறதோ அதுதான் தர்மம் அப்படின்னு சொன்னதுனாலே இந்த வாக்கியத்திலிருந்து இதை தவிர்த்து வேதத்தில் சொல்லப்பட்ட வேற ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்காது. இது நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறதோ அதுதான் தர்மம் அப்படின்னு சொன்னதாலே நமக்கு என்ன கிடைக்கிறதுனா, இது இல்லாமல் எதெல்லாம் தர்மம் தர்மம்னு ஒருத்தர் சொல்றாரோ அதுதான் தர்மம் இல்லை அப்படிங்கிறது கிடைக்குமே தவிர வேதத்துல இது ஒன்றுதான் சொல்லப்பட்டிருக்குது அர்த்தமாகும். இந்த வாக்கியத்துக்கு அந்த அர்த்தம் கிடைக்காது. எட்டாவது சோதனாலட்சணோ யதார்த்தா, விதி எந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறதோ சகா தர்மஹா அப்படின்னு சொன்னார். ததா ஏவ வேதார்த்தா நான்யஹா, தர்மம் ஒண்ணுதான் வேதத்துக்கு அர்த்தம், வேற ஒன்றும் பிரம்மம் வேதத்துக்கு அர்த்தம் இல்லை அப்படிங்கிறது இந்த வாக்கத்தையும் கிடைக்காது. அத புனகா தத் தர்மஹா இது நாம நாமி சங்கத்தோ விதீயதே. சில பேர் இப்படி கூட சொல்லுவாங்க, எட்டாப்பல இருக்கிறவங்க தேவதத்தன் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பேரை சொல்லிக் கொடுக்குறது. நாமனா பேரு, நாமினா பேர் உள்ளவன். இந்த ஆளுக்கு என்ன பேருன்னு தெரியாது, ஆளை தெரியும் ஆனா பேரு தெரியாதுன்னு இருந்தால் இந்த ஆளுக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறது. அப்போ இந்த இடத்துல சோதனாங்கிறது எதை சொல்லிக் கொடுக்குறதோ அதுக்கு என்ன பேரு அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னு வச்சுருவான். தர்மம்னு பேரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அதுதான் நாம நாம சம்பந்தமாக அப்புறம் விசியது அப்படி இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணினால் அது தப்பு, பிரயோஜனம் இல்லை. அது அப்பிரகிராந்தம். இங்க ஆரம்பிக்கத்துல கேள்விக்கு தகுந்தா போலதான் பதிலுக்கு அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லலாம். வாக்கியத்தை அர்த்தம் சொல்றதுக்கு முன்னாடி கேள்வி இருந்து இருக்குன்னா அதுக்கு தகுந்தா போல அந்த வாக்கியத்தை அர்த்தம் பண்றது சரி. அதுதான் பிரகிராந்தம்னு சொல்லி. முதல்ல கேள்வி வந்தாச்சு, பதில தேடிட்டு இருக்கோம், வாக்கியம் வந்தது அப்படின்னா அந்த கேள்விக்கு தகுந்தா போல வாக்கியத்துக்கு அர்த்தம், அது எப்படி சொன்னா அதுக்கு உத்தரம் கிடைக்குமோ அப்படி அர்த்தம் சொல்லணும். இங்க அப்படி ஒன்றும் கேள்வி ஒன்றும் தெரியல, என்ன கேள்வி கேட்க வரா, அதுக்கு நேரடியான வாக்கியம் இல்லை. அதனால சோதனை எது சொல்லிக் கொடுக்குமோ அதுக்கு என்ன பேருன்னு ஒருத்தன் கேட்டு அந்த கேள்விக்கு பதிலாக இந்த சூத்திரம் வந்ததாக சொல்ல முடியாது. அப்பிரகிராந்தம் இது முன்னாடி சொல்லப்பட்டது. நிஷ்பிரயோஜனம். அந்த பேரை தெரிஞ்சு என்ன பண்ண போறான், அதனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கிறான்னா சோதனை என்ன எத்தனையோ விஷயங்களை சொல்லிக் கொடுத்துருக்கு, எல்லாருக்கும் சேர்த்து என்ன பேரு இது இருக்குப்பா அவனுக்கு, அது சொல்லிக் கொடுத்துட்டு சரி இதோட பேர் தெரிஞ்சு எத்தனையோ பேருக்கு பேர் கிடையாது. எத்தனையோ யாகங்களுக்கு சிலருக்கு தர்சனம், பூர்ணமாசம், ஜோதிஷமான்னு பேர் இருக்கிற மாதிரி பாலவி விசுவாசத்துக்கு என்ன பேரு, ஒரு பேரும் கிடையாது, பேரே வேண்டாம், அனுஷ்டானத்துல இருந்தா போதும் இல்லையா. இது ஒரு வித்தியாசமும் வராது, அது ஒன்றும் பெரிய பிரயோஜனவத்தாக இல்லை. அது இதுல பாருங்க, பேரு சில இடத்துல உபயோகப்படும். எப்ப தெரியுமா, விசேஷமா அந்த யாகத்துக்கு மாத்திரம் என்ன பேருன்னு கேட்டா அது சமயத்துல சங்கல்பம் பண்றது இந்த யாகம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக உபயோகிக்கலாம். எல்லா தர்மத்துக்கு விதிக்கப்பட்ட எல்லாருக்கும் சேர்த்து பொதுவா ஒரு பேருன்னு சொன்னா அந்த பேரு எதுக்கு உபயோகிக்கும். அதிப்பிரசங்கச்ச ஆபத்தே. இன்னும் இந்த இதுக்கு இது பேரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதிப்பிரசங்கம் எப்படி வரும் தெரியுமா, இந்த வேதத்துல வர இப்போ பிரயாகம் இருக்கு. இந்த பிரயாகம் 5 பிரயாகம் பிரகிருதியில விதிக்கப்பட்டிருக்கு. பிரயாகம்னு அதுக்கு பேரு. இப்ப என்னாச்சு, பசுக்கு போகும்போது பிரயாகம் 11 மாறும், 11 ஆயிடும். சாதுர்மாசத்துக்கு போறது பிரயாகம் 9 பிரயோஜனம். இப்போ ஒருத்தன் பிரயாகங்கிற பேர் 9க்கும் உண்டு வைக்கிறோம், 11க்கும் உண்டு வைக்கிறோம். நான் அதே அந்த 11, 12 இங்க கொண்டு தரிசு பூர்ண மாசத்துல பண்றேனே, பிரயாகம் தானே பண்ணா பண்ணியாச்சு அப்படின்னு இந்த ஆபத்து வரும். நீங்க பேரை சொல்றது பேர் எனக்கு முக்கியம் இல்லை, அந்த என்ன விதிக்குதோ அதை செய்யறதுதான் முக்கியம். பிரயாகாக அனுயாகான்னு சொன்னா வேற இடத்துல சொன்னது அதுவும் பிரயாகம் தான், அதுக்கும் பேர் உண்டு அப்படின்னு சொல்லி பண்றது அதுவும் பிரசங்கத்தை ஏற்படுத்தும், அது சரியில்லை. அதனால இப்படி எல்லாம் சொல்றதாக்கானம் பண்ண வேண்டாம்.
அது பிரயாகத்துக்கு அப்புறம் தான் அந்த பிரதான யாகம் வரும். அதோட புரோடாசம் வைக்கிறதுக்காக. அதாபி ககண்டித் சர்வசப்தேன வேதார்த்தையோ உச்சதே இது கல்பியேத. சரி, புரிஞ்சனா நீங்க சந்தோஷப்பட்டுக்கோ. நீ சொன்ன மாதிரி அந்த சூத்திரத்துல கர்மஹா அப்படிங்கிற சப்தம் வேதத்தில் சொல்லப்பட்ட சகலத்தையும் சொல்றது. வேதார்த்தா அப்படின்னு சொல்றதுக்கு பதில் கர்மஹான்னு சொன்னாரே தவிர அது வேதார்த்தத்தை குறிக்கக்கூடிய சப்தம்னு வச்சுப்போம். சரி, ததாசதி யோதனா லட்சணோ வேதார்த்தான அர்த்தவாதாதி லட்சணா. அப்ப சூத்திரத்துக்கு என்ன அர்த்தமா? யோதனம், அந்த யோதனா லட்சணோர்த்தோ தர்மஹா. தர்மஹானா வேதார்த்தம். அப்ப விதி எதை சொல்லி கொடுக்கிறதோ அதுதான் வேதார்த்தம். அப்போ விதியை தவிர்த்து மற்ற பாகங்கள் எதை சொல்லிக் கொடுக்கிறதோ அது வேதார்த்தம் இல்லைன்னா ஆகும். இப்படி அர்த்தம் இந்த வாக்கியாக்கு அர்த்தம் பண்ணீங்கன்னா விதி எது சொல்லிக் கொடுக்கணுமோ அது தர்மம்னு சொன்னா மற்றது தர்மம் இல்லைன்னு ஆகுமே தவிர வேதார்த்தம் இல்லைன்னு ஆகாது. ஆனா தர்மசத்துக்கு வேதார்த்தம்னு அர்த்தம் வச்சுண்டு விதி எதை சொல்லிக் கொடுக்குமோ அதுதான் வேதார்த்தம் அப்படின்னு சொன்னா விதியை தவிர்த்து பாக்கி உள்ள பாகம் எது சொல்லிக் கொடுக்கிறதோ அது என்னது? அது உண்மை இல்லைன்னு ஆயிடும். இல்லையா? அது வேதார்த்தமே இல்லை அப்படின்னு ஆயிடுமே, அது சரியா இருக்காது. இது சித்த பிராமான்ய வேதார்த்த விசாரா அயம் சியா. ஆமா, உத்தர லட்சணவத்து. அப்ப என்ன ஆகும்னா சித்த நம்ம சாதாரணமா நம்ம எப்படி திருப்பி வச்சுட்டு இருக்கோம்னா காரியபர வாக்கியத்தை விசாரம் பண்றது பூர்வ மீமாம்சா, சித்தபர வாக்கியத்துடைய பிராமான்யத்தை சொல்றதுக்கு உத்தர மீமாம்சா அப்படி வச்சுருக்கோம். இது பிரசித்தமா இருந்துருக்கு. இப்போ என்ன ஆகும்னா எல்லாமே அங்கதானே ஆயிடுச்சு. அப்புறம் அந்த வேதார்த்தமே பாக்கியம் ஒன்றும் இல்லை. எல்லா வேதார்த்தம் ஏன்னா தர்மசத்துக்கு வேதார்த்தம் தான் அர்த்தம். வேதத்தில் சொல்லப்பட்ட சகலத்தையும் விதிதான் சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு அவர் வியாக்கியானம் பண்ணிட்டாருன்னு வச்சுருக்கோம் இந்த சூத்திரத்துக்கு. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால சித்தபர பிராமான்யம் வேதார்த்த விசாரம் எங்கேயும் கேட்டா அங்கேயே தான் நீங்க சொல்லணும். உத்தர மீமாம்சையில ஒன்றும் வாக்கி இல்லை, எல்லாம் அங்கேயே முடிஞ்சு போயிடுச்சு. அனந்தரம் பிராமான் அப்படி ஒரு சமயம் ஆயிடுத்தோன்னு வச்சுருந்தோம். அப்ப மறுபடியும் இந்த மீமாம்சா உத்தர மீமாம்சா சாஸ்திரத்துல சித்தபரமான வேதாந்த பாகத்துக்கு பிராமான்யம் உண்டு அப்படின்னு ஸ்தாபனம் பண்றது இது சித்தசாசனம். தத்திர அனந்தரம் பிராமான்ய பிரதிபாதனம் நைவித்யேவ. அதனால தர்மசப்தத்துக்கு தர்மம் தான் அர்த்தம் இருக்கணும். பாக்கி உள்ள வேதார்த்தத்தை பத்தி அவர் விசாரிக்கலை. இன்னொரு யுக்தி கேட்டார். விருத்தம் பிரமாலட்சணம்னு இருக்கு, பிரமாண லட்சணம்னு இருக்கணும். அதுதான் கரெக்ட். இந்த ஒரு நாள் விட்டுடுச்சு. விருத்தம் பிரமாண லட்சணம் இடிச்ச மந்திரார்த்தவாதேஷு காரியார்த்தத்தே விப்ரதிபத்தி நஸ்யா. உண்மையில இது சபரசுவாமி என்ன பண்ணாருன்னா அந்த முதல் அத்தியாயம் ஆச்சு. முதல் அத்தியாயம் பூர்வ மீமாம்சையில பிரமாணத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய அத்தியாயம். அதனால பிரமாண லட்சணம் அப்படின்னு இருக்குது. லட்சணம்னா அத்தியாயம். சேஷ லட்சணம், ஏக லட்சணம், பிரமாண லட்சணம் அத்தியாயம். ரெண்டாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுவரை என்ன ஆச்சுன்னு ஒரு கொஸ்டினோட சொல்லிட்டு மேல் கொண்டு போவேன். இது இப்ப என்ன ஆயிருக்குன்னா விருத்தம் பிரமாண லட்சணம். பிரமாணாத்தியாயம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அது வேத ஆரம்பிச்சு போச்சுன்னு ஆரம்பிக்கல. ஆனா என்ன பிரமாணாத்தியாயம் முடிஞ்சு போச்சுங்க? பிரமாணாத்தியாயத்துல பாருங்க எத்தனை பிரமாணம் சொல்லி கொடுத்திருக்காரு. சோதனா லட்சணோர்த்தோத்திரமான சோதனா விதிய பிரமாணம் தான். இது முதல் பாடம். ரெண்டாவது பாதத்துல அர்த்தவாதம் பிரமாணம்னு சொல்லியிருக்கார், மந்திரம் பிரமாணம்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் மூணாம் பாதத்துல ஸ்மிருதி பிரமாணம்னு சொல்லியிருக்கார், ஆச்சாரம் சித்தாச்சாரம் பிரமாணம்னு சொல்லியிருக்கார், தர்ம பிரமாணம். அதுக்கப்புறம் நாலாம் பாதத்துல நாமதேயம் பிரமாணம்னு சொல்லியிருக்கார். அப்புறம் சில இடத்துல வாக்கியசேஷம் பிரமாணம்னு சொல்லியிருக்கார், சாமர்த்தியம் பிரமாணம்னு சொல்லியிருக்கார். அப்ப என்ன, இந்த சோதனாவை தவிர்த்து இன்னொரு 7 பிரமாணம் கூட இருக்கிறது. சோதனா எதை சொல்லி கொடுக்குமோ அதுதான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? தர்மத்துக்கு அந்த லட்சணமும் தப்பு தானே. சோதனா எதை சொல்லி கொடுக்குமோ அதுதான் தர்மம் அப்படின்னு சொன்னா அப்ப அர்த்தவாதம், மந்திரம் இதெல்லாம் எப்படி தர்ம பிரமாணம்? இது தர்மத்தை சொல்லலைன்னா ஆயிடும். இதெல்லாம் தர்மத்தை சொல்லலைன்னா இது தர்ம பிரமாணமாக எடுத்துட்டு அந்த அத்தியாயம் கூட பிரமாண லட்சணம் அப்படின்னு அவர் பேசுறாரு. அது எப்படி சரியா இருக்கும்?
அந்த அத்தியாயம் பூரா தர்ம பிரமாணத்தை பற்றி சொன்ன அத்தியாயமா இருந்தால் அப்ப அதை பிரமாண லட்சணம் சொல்லலாம். ஆனால் அத்தியாயம் பூரா சோதனாவை பத்தி பேசவே இல்லை. அந்த முதல் பாகத்துல மட்டும்தான் சோதனா பிராமணியம், அதுக்கப்புறம் அர்த்தவாத பிராமணியம், மந்திர பிராமணியம், ஸ்ருதி பிராமணியம், ஆச்சார பிராமணியம் அப்படி போயிட்டு இருக்கு. அதனால விருத்தம் பிரமாண லட்சணம்னு அந்த பாஷ்யம் கூட இந்த மாதிரி யார் அர்த்தம் சொல்றானோ அவனுக்கு ஒட்டாது. விருத்தம் பிரமாண லட்சணம் இருக்கு மந்திர அர்த்தவாதிகிட்ட காரியார்த்தத்து விபத்தி பற்றி நஷ்யா உன்னோட இதுல அந்த மாதிரி ஒரு விசாரணை தேவைப்படாது. காட்ட உத்தரத்திரைவ நிரப்பியது அத பூர்வோக்தேன நியாயேன காரியநிஷ்ட ஏவ வேதபாகः விசாரியதையா பிரக்ராந்தः விசாரிதஸ்ய ந வஸ்துநிஷ்டः. அவையிலேருந்து கடைசியில என்ன தீர்மானம் அப்படின்னா, அந்த பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துல இதுவரை சொன்ன விதத்துல காரியபரமான வேத பாகம் தான் விசாரிக்கிறதாக அவர் ஏற்றுண்டார். அதைத்தான் விசாரமும் பண்ணினார். அதாவது ரெண்டா பிரிச்சுட்டார், காரிய பாகம் சித்த பாகம்னு. காரிய பாகத்தை விசாரிச்சுட்டார், சித்த பாகத்தை தொடவே இல்லை. அப்ப வஸ்துனிஷ்டா ந விசாரிக்கலாம். வஸ்து தத்துவனிஷ்டம் வேத பாகம் விசாரிக்கும் இதமாரத்தது. அப்ப வேதாந்த பாகப்படுகிற வஸ்துனிஷ்டம் அந்த பாகத்தை நிரூபணம் பண்றது விசாரிச்சு பார்க்கறதுக்காக பாதராயணாச்சாரியார் இந்த உத்தர மீமாம்சா சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறார்.